தடைசெய்யப்பட்ட 10,000 பேய்மேடு. ஏயுனின் கண் இமைகள் சற்றே சுருங்கியது. அவனது பார்வை 10,000 கோஸ்ட் ரிட்ஜின் ஆழத்தில் பதிந்தது. ஒரே ஒரு பார்வை, அவர் முழு 10,000 கோஸ்ட் ரிட்ஜின் அனைத்து ரகசியங்களையும் பார்த்தார். ஏயுன் ஒரு அலாதியான புன்னகையை கொடுத்தார். 10,000 கோஸ்ட் ரிட்ஜை தன் கையால் அசைக்க தயாரானான். ஆனால் எதையோ யோசித்தது போல் தோன்ற உடனே கையை விலக்கினான். அவர் தற்போது உண்மையான கடவுள் சாம்ராஜ்யத்தில் இருந்தார். இது காங்கன் கண்டத்தில் நிகரற்ற இருப்பு. மற்றவர்களை இப்படி கொடுமைப்படுத்துவது சற்றும் பொருத்தமற்றதாக தோன்றியது. சில இடங்களில் வார்த்தைகள் வந்தால் அவர் நிச்சயம் சிரிப்பார். மேலும் டிராகன் கார்ட் பிரிவின் செக் மாஸ்டராக லுவோலிக்கு இன்னும் கூடுதலான மனநிலை தேவைப்பட்டது. அவளுடைய பழைய மூதாதையராக அவளுக்காக எல்லாவற்றையும் சாதாரணமாக தீர்த்துவிட்டால் லுவோலி எதிர்காலத்தில் ஏற்படும் புயல்களை தாங்க முடியாத மென்மையான பூவை போல ஆகிவிடுவார். சிறு காற்றில் அவள் தத்தளிப்பாள், லேசான மழையில் வாடிவிடுவாள். இப்போது இந்த இடம் 10,000 கோஸ்ட் ரிட்ஜ் லுவோலி தனது எல்லைகளை விரிவுபடுத்துவதற்கும் சில அனுபவங்களை பெறுவதற்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கலாம். இந்த எண்ணத்தில் ஏயுன் மனம் மாறினார். இருப்பினும் அவர் பேசத் தொடங்கும் போது அவரது முகபாவங்கள் லேசாக மாறியது. அவர் தொலைதூர பகுதியை பார்த்தார். தேயு நகரத்திற்கு வெளியே பல 100 மைல்கள் ஒரு மலையின் மேல் கருப்பு ஆடை அணிந்த ஒரு நடுத்தர வயது நபர் திடீரென இறங்கினார். அவர் கோபத்தில் கொதித்தெழுந்து தேயு சிட்டியின் திசையை வெறித்து பார்த்து, இதை நான் பழிவாங்கவில்லை என்றால் நான் மனிதனல்ல என்று சத்தியம் செய்கிறேன். வெற்றிடத்தில் ஒரு மெல்லிய சிரிப்பு ஒலித்தது. கருப்பு அங்கி அணிந்திருந்த அந்த நடுத்தர வயது மனிதன் திடுக்கிட்டான். சுற்றும் முற்றும் பார்த்து கர்ஜித்தார், யார் அங்கே? யார் தந்திரம் விளையாடுகிறார்கள்? நீங்களே காட்டுங்கள். அந்த வெற்றிடத்தில் திடீரென ஒரு மங்கலான முகம் தோன்றியது. அது நட்சத்திரங்களைப் போன்ற ஆழமான அம்சங்களும் கண்களும் கொண்ட ஒரு இளைஞன். அது எப்படி இருக்க முடியும்? கருப்பு ஆடை அணிந்த நடுத்தர வயது நபர் அவரை உடனடியாக அடையாளம் கண்டுகொண்டார். வான்பா பெவிலியனில் இருந்து வந்த வெள்ளை அங்கி அணிந்தவர், விவசாய தளம் இல்லாதவராக தோன்றினார். அவர் பயந்தார். அவரது இதயம் உடனடியாக கொந்தளிப்பான அதிர்ச்சியால் நிறைந்தது. மற்ற தரப்பினர் வெளிப்படுத்திய தெய்வீக திறமைகள் அவரது புரிதலை விஞ்சியது. இன்னும் உன் பழிவாங்க வேண்டுமா? மாயைக்குள் இருந்து ஏயுன் லேசாக பேசினார். அவரது கண்கள் முடிவில்லாத கேலியால் நிறைந்தன. மீண்டும் வான்பாவோ பெவிலியனில் அவர் லுவோலிக்கு முன் நடிக்கவில்லை. ஆனால் இந்த திமிர் பிடித்தவன் ஒருமுறை அவனை புண்படுத்தினான். ஏயுன் இயற்கையாகவே அவரை இன்னொரு நாள் பார்க்க வாழவிடமாட்டார். அவனுடைய தெய்வீக உணர்வின் ஒரு தடயம் அவனை ஒழிக்க எண்ணி அவனை பின்தொடர்ந்து கொண்டிருந்தது. உண்மையில் நீங்கள் யார்? எங்களிடம் கடந்த கால வெறுப்போ சமீபத்திய பகையோ இல்லை. என்னை அமைதிப்படுத்த ஏன் என்னை கொல்ல வேண்டும்? மங்கலான மாயையை உற்று பார்த்து கொண்டிருந்த அந்த நடுத்தர வயது மனிதன் கருப்பு உடையில் ஒரு பயங்கரமான பயம் தன் மீது இறங்குவதை உணர்ந்தான். அவன் உடல் நடுங்கியது. அவனால் ஒரு அவுன்ஸ் வலிமையை வரவழைக்க முடியவில்லை. இந்த நேரத்தில் அவர் ஒரு கடவுள் மனிதனை எதிர்கொள்வது போல் இருந்தது. ஒரு சாதாரண மனிதனாக ஒரு கடவுள் மனிதனை எதிர்க்கும் விருப்பத்தை அவன் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஹூஷ்! ஏயுனின் மாயையான முகம் திடீரென்று லேசாக வெளிப்பட்டது. இந்த மூச்சு கருப்பு ஆடை அணிந்த நடுத்தர வயது மனிதன் மீது விழுந்தது. உடனடியாக ஒரு தீப்பொறியை பற்ற வைத்தது. கருப்பு அங்கி அணிந்தவர் சிறிது நேரத்தில் எரிந்து சாம்பலானார். இதையெல்லாம் செய்துவிட்டு மாயை சூன்யத்தில் மறைந்தது. 10,000 கோஸ்ட் ரிட்ஜ் அருகில் ஏயுன் புருவத்தை சற்று உயர்த்தினார். அவரது உதடுகளில் மெல்லிய புன்னகை விளையாடியது. அவர் லுவோலியை பார்த்து புன்னகையுடன் கூறினார், ஸ்கை லாண்டர்ன் என்று அழைக்கப்படும் சடங்கு இப்போது 10,000த்திற்கும் அதிகமான மக்களை உள்ளடக்கியது. பெரும்பாலானவர்கள் வாழ்க்கையை ஒட்டிக்கொண்டிருக்கிறார்கள். எனவே உங்கள் இளைய சகோதரர் நன்றாக இருக்க வேண்டும். அது அருமை, பழைய மூதாதையர். லுவோலி அவள் மார்பில் ஒரு கையை அழுத்தி ஒரு நீண்ட நிம்மதி பெருமூச்சு விட்டு இன்னும் அசைந்தார். இந்த இடம் ஓரளவு சுவாரஸ்யமானது. நீங்கள் உள்ளே சென்று ஆராயலாம். தேவைப்பட்டால் நான் தலையிடுகிறேன் என்று ஏயுன் மற்றொரு புன்னகையுடன் கூறினார். சரி, பழைய மூதாதையர். லுவோலி சற்று திகைத்து தீவிரமாக தலையசைத்தார். எல்லாவற்றிற்கும் மேலாக அவள் ஒரு விரைவான புத்திசாலி பெண். அவளுடைய எண்ணங்கள் சுழன்றபோது பழைய மூதாதையரின் நோக்கங்களை அவள் புரிந்து கொண்டாள். இந்த 10,000 கோஸ்ட் ரிட்ஜ் 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய ஒரு தடை செய்யப்பட்ட பகுதி மட்டுமே. பழைய மூதாதையரின் பார்வையில் சேற்றில் விளையாடும் குழந்தைகளைப் போல அது அற்பமானது. அவர் அதை இரண்டாவது பார்வை கொடுக்க மாட்டார். இருப்பினும் இந்த தடை செய்யப்பட்ட 10,000 கோஸ்ட் ரிட்ஜ் காங்கன் கண்டத்தில் உள்ள பண்டைய சந்திர வம்சத்திற்குள் மிகவும் மர்மமான மற்றும் திகிலூட்டும் இடமாக கருதப்பட்டது. உலகில் உள்ள வேறுபாடு இதுதான். லுவோலி உள்நோக்கி பெருமூச்சு விட்டார். பழைய மூதாதையரின் அழகான மற்றும் நேர்த்தியான உருவத்தை பொறாமையுடன் பார்த்தார்.
அவள் எப்போது உண்மையான கடவுளின் சாம்ராஜ்யத்தை அடைவாள்? உண்மை கடவுளை மறந்துவிடு. நிர்வாண சாம்ராஜ்யத்தை அடைவது கூட லுவோலியை தனது கனவுகளிலிருந்து சிரிக்க வைக்கும். காங்கனான் கண்டத்தில் சாகுபடி நிலைகள், உடல் சுத்திகரிப்பு மண்டலம், சேகரிப்பு குவி மண்டலம், மர்மமான மாத்திரை சாம்ராஜ்யம், தோற்றம் கடல் மண்டலம், வடிவமைத்தல் கடவுள் சாம்ராஜ்யம், தெய்வீக பாலம் சாம்ராஜ்யம், நிர்வாண மண்டலம், விதி சாம்ராஜ்யம், வாழ்க்கை மற்றும் இறப்பு மண்டலம் மற்றும் நித்திய மண்டலம் என பிரிக்கப்பட்டுள்ளது. லுவோலி தோற்ற கடல் சாம்ராஜ்யத்தின் 10வது அடுக்கை மட்டுமே அடைந்தார். அவளுக்கு மேலே இன்னும் 6 பெரிய பகுதிகள் இருந்தன. ஒவ்வொரு மண்டலத்திலும் முன்னேற்றங்கள் மிகவும் கடினமாக இருந்தன. பண்டைய நிலவு வம்சத்தில் கடல் சாம்ராஜ்யத்தின் தோற்றம் ஏற்கனவே மிகவும் அரிதானது. லுவோலி போன்ற விவசாயிகள் ஆரிஜின் கடல் மண்டலத்தின் 10வது அடுக்கின் உச்சத்தில் அவர்கள் விரும்பியபடி நடைமுறையில் செய்யலாம். சாதாரண மக்கள் அவர்களை எளிதில் தூண்டிவிட மாட்டார்கள். பண்டைய நிலவு வம்சத்தினர் ஒப்பீட்டளவில் பற்றாக்குறையாக இருந்தாலும் வடிவமைத்தல் கடவுள் மண்டலத்தில் நிபுணர்களை கொண்டிருந்தனர். இந்த அதிகார மையங்கள் பொதுவாக உயர்மட்ட பிரிவுகளைச் சேர்ந்த மூதாதையர் நிலை நபர்களாக இருந்தன. அவர்கள் அரிதாகவே பொதுவில் தோன்றினர். வடிவமைக்கும் கடவுள் மண்டலத்திற்கு மேலே உள்ள தெய்வீக பாலம் சாம்ராஜ்யத்தை பொறுத்தவரை லுவோலி அதை பற்றி கேள்விப்பட்டதே இல்லை. பண்டைய சந்திர வம்சத்தின் பரந்த நிலப்பரப்பு இருந்தபோதிலும் ஏறக்குறைய 1000 ஆண்டுகளில் தெய்வீக பாலம் சாம்ராஜ்ய நிபுணர் யாரும் தோன்றவில்லை. ஏயூன் லுவோலியை 10,000 கோஸ்ட்ரீச் மலை தொடரின் புறநகர் பகுதிக்கு அழைத்து சென்றார். அவர் தனது கடவுள் மனிதனை போன்ற ஒளியை மறைத்து மர்மமான மாத்திரை சாம்ராஜ்யத்திற்கு தனது சாகுபடியை அடக்கினார். ஏயூன் ஒரு குறைந்த சுயவிவரத்தை வைத்திருப்பதற்காக இதைச் செய்தார். அவர் எந்த சாகுபடியையும் காட்டவில்லை என்றால் அது அசாதாரணமானது மற்றும் மேலும் சந்தேகத்தை எழுப்பும். வேண்டுமென்றே கொஞ்சம் வெளிப்படுத்துவது நல்லது. தற்போது 10,000 கோஸ்ட்ரீச்சில் வானவிளக்கு யாகம் முழு வீச்சில் நடந்து வந்தது. 10,000 கோஸ்ட்ரீச் என்ற சுருதி கருப்பு பள்ளத்தாக்குக்கு பல்வேறு படைகளைச் சேர்ந்த விவசாயிகள் தொடர்ந்து மக்களை அழைத்துச் சென்றனர். லுவோலி தனது மஞ்சள் ஆடைகளில் விதிவிலக்காக அழகாகவும் இணையற்ற கருணை கொண்டவராகவும் ஒரு தேவதை போல மிதந்து பல பிரிவுகளின் கவனத்தை ஈர்த்தார். இருப்பினும் ஆரிஜின் கடல் சாம்ராஜ்யத்தின் 10வது அடுக்கின் உச்சத்தில் லுவோலியின் வலுவான சாகுபடியை பார்த்ததும் யாரும் அணுகவோ அல்லது எந்தவிதமான ஆடம்பரமான நகர்வுகளையும் செய்ய துணியவில்லை. கூட்டத்தினரால் பாராட்டப்பட்டதால் லுவோலி கொஞ்சம் உற்சாகமாக உணர்ந்தார். அவள் இப்போது ஆரிஜின் கடல் சாம்ராஜ்யத்தின் சிறந்த விவசாயி. உண்மையிலேயே பண்டைய சந்திர வம்சத்தின் இந்த பிரதேசத்தில் யாரும் அவளை குறை சொல்ல துணியமாட்டார்கள். போகலாம், ஏயுன் பக்கத்தில் இருந்து புன்னகையுடன் வற்புறுத்தினார். இந்த இளம்பெண் இன்னும் இளமையாக இருந்தாள். கூர்மையாக இருந்தாலும் அவளது இயல்பு அப்பாவித்தனம் மற்றும் ரொமாண்டிசிசத்தின் ஒரு கட்டத்தில் இருந்தது. அவளுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவது அவளுக்கு கடினமாக இருந்தது. ஆனால் இது வெறுமனே மனித இயல்பு. லுவோலிக்கு இன்னும் சில வருடங்கள் பயிற்சி கொடுங்கள். அவள் 18 அல்லது 19 வயதிற்குள் அவள் நிச்சயமாக வித்தியாசமாக இருப்பாள். இருவரும் மெதுவாக 10,000 கோஸ்ட்ரீச் என்ற கரும்பள்ளத்தாக்கில் நடந்தார்கள். இந்த 10,000 கோஸ்ட்ரீச்சில் கருப்பு கோஸ்ட் குய் காற்றில் ஊடுருவியது. தாவரங்கள் நீண்ட காலமாக இறந்துவிட்டன, முற்றிலும் கருப்பு நிறத்தில் உள்ளன. கருப்பு பேய் போன்ற பொருட்கள் சுற்றியுள்ள மரங்களுக்கு இடையே தொடர்ந்து பறந்தன. அவற்றின் விசில் பல்வேறு வினோதமான மற்றும் வினோதமான சத்தங்களை உருவாக்குகிறது. இருப்பினும் இந்த நேரத்தில் யாரும் குறிப்பாக பயப்படவில்லை. இந்த நேரத்தில் 10,000 கோஸ்ட்ரீச்சில் உள்ள பேய் உயிரினங்கள் மனிதர்களை தாக்காது. பள்ளத்தாக்கில் சிறிது நேரம் நடந்த பிறகு முன்னால் இருந்த நிலப்பரப்பு திடீரென்று மாறியது. ஒரு பெரிய பள்ளத்தாக்கு அவர்கள் முன் தோன்றியது. பள்ளத்தாக்கின் நடுவில் ஒரு கருப்பு குளம் இருந்தது. இருண்ட மற்றும் தீக்கிலூட்டும் அடர்த்தியான கருப்பு கோஸ்ட் குய் வெளியிடுகிறது. மேலும் குளத்தில் மனித வளர்ப்பாளர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நின்றனர். இந்த உழவர்கள் கழுத்துக்கு மேலே தலை மட்டும் தெரியும்படி நடப்பட்ட முள்ளங்கிகளைப் போல குளத்தில் பதிக்கப்பட்டனர். அவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டனர். அவர்களின் வெளிப்பாடுகள் வலிமிகுந்தன. அவர்களின் தலைக்கு மேலே ஒவ்வொரு நபரும் ஒரு மங்கலான சிவப்பு நிற மெழுகுவர்த்தியை ஆதரித்தனர். மெழுகுவர்த்தி அறை வெளிப்படையாக இருந்தது, மேலும் அதன் நுனியிலிருந்து அடர் சிவப்பு வாயுவின் துடைப்பங்கள் தொடர்ந்து மிதந்தன. தூரத்திலிருந்து எண்ணற்ற மெழுகுவர்த்திகள் எரிவது போல மின்னும் விளக்குகள் காட்சியளித்தன. அப்படியானால் இது வானவிளக்கு? அப்படியென்றால் இதுதான் வான்விளக்கு. லுவோலி தொலைவில் இருந்து பார்த்தபோது ஒரு நடுக்கம் அவள் முதுகுத்தண்டில் ஓடுவதை உணர்ந்தாள். மனதில் இருந்த இனம் புரியாத பயத்தை அடக்கிக் கொண்டு உடனே குளத்தை கண்களால் வருடினாள். எதிர்பார்த்தபடி குளத்தில் இருந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் லுவோலி தனது ஜூனியர் சகோதரரான ஜூன் மோக்சியோவை கண்டார். கவலை லுவோலியின் இதயத்தை கைப்பற்றியது. அவள் விரைந்து சென்று அவனை காப்பாற்ற விரும்பினாள். ஏயூன் அவளை தடுத்தாள்.
உன் ஜூனியர் பிரதர் யார் என்று மெதுவாக கேட்டான். லுவோலி ஒரு திசையில் சுட்டிக்காட்டி அந்த நபரை விரிவாக விவரித்தார். ஏயுன் உடனடியாக புரிந்து கொள்ள அனுமதித்தார். இருப்பினும் அவர் இன்னும் விடாமல் லுவோலியின் கையை பிடித்தார். மூதாதையரே, ஜூனியர் பிரதர் நீண்ட காலம் நீடிக்க மாட்டார் என்று நான் பயப்படுகிறேன். அவர் விரைவில் இறந்து விடுவார் என்று லுவோலி கூறும்போது அவள் குரல் திணறியது. ஏயுன் அலட்சியமாக கலக்கமில்லாமல் சிரித்தார். பதற்ற வேண்டாம். வானவிளக்கு இன்னும் சிறிது நேரம் எரியட்டும். அவனுடைய எசன்ஸ் ரத்தம் கிட்டத்தட்ட தீர்ந்துவிட்டால் நாம் அவனை காப்பாற்றலாம். அதன் பிறகு நாம் மூதாதையர் டிராகன் இரத்தத்தை பயன்படுத்தினால் அதன் விளைவுகள் இன்னும் சிறப்பாக இருக்கும். லுவோலியின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. எனவே முன்னோர்கள் இதை மனதில் வைத்திருந்தனர். மூதாதையர் டிராகன் இரத்தத்தின் ஆற்றலை பற்றி நினைத்து லுவோலியின் பார்வை உடனடியாக மாறியது. எனது இளைய சகோதரரால் மூதாதையர் டிராகன் இரத்தத்தை உறிஞ்ச முடிந்தால் அதன் விளைவுகள் நிச்சயமாக நான் அனுபவித்ததை விட சிறப்பாக இருக்கும். மேலும் அவரது எதிர்கால சாதனைகள் நிச்சயமாக என்னுடையதை விட குறைவாக இருக்காது. கடந்த காலத்தில் நான் உறிஞ்சியது ஒரு துளி மட்டுமே. மூதாதையரின் வார்த்தைகளின்படி ஜுன் மோக்சியோவை இன்னும் சிறிது நேரம் ஸ்கை லாண்டர்ன் எரித்தால் அவர் மூதாதையர் டிராகன் இரத்தத்தின் 2 துளிகளை உறிஞ்ச முடியும். லுவோலி உடனடியாக மகிழ்ச்சி அடைந்தார். இருவரும் இருந்தனர். இந்த பள்ளத்தாக்கில் கூடியிருந்த பார்வையாளர்களின் எண்ணிக்கை மிக அதிகமாக இருந்தது. அவர்களில் பலர் மிகவும் ஈர்க்கக்கூடிய சாகுபடி பகுதிகளை கொண்டிருந்தனர். ஆரிஜின் சி ரியல்ம் ஸ்பெக்டர்கள் ஒரு 10 காசுகள் இருந்தன. மேலும் சிலர் ஷேப்பிங் காட் ராஜ்யத்தை அடைந்தனர். லுவோலியால் உள்ளுக்குள் நடுங்குவதை தவிர்க்க முடியவில்லை. இந்த 10,000 கோஸ்ட் ரிச் மிகவும் சக்திவாய்ந்த தடை செய்யப்பட்ட இடமாக அதன் நற்பெயருக்கு உண்மையிலேயே தகுதியானது. இந்த பேய்கள் வெடித்தால் முழு பண்டைய சந்திர வம்சமும் ஒரு பெரிய பேரழிவை எதிர்கொள்ளும். அதிர்ஷ்டவசமாக இந்த பார்வையாளர்கள் 10,000 கோஸ்ட் ரிட்ஜை விட்டு வெளியேறுவது அரிது. பெரும் வல்லரசுகள் இந்த பார்வையாளர்களை அமைதிப்படுத்துவதற்காக வான விளக்குகளுக்கு விவசாயிகளின் பிரச்சாதங்களை தொடர்ந்து வழங்கி வந்தன. இருவரும் மௌனமாக பார்வையை எடுத்துக்கொண்டு குளத்தின் கரைக்கு வந்தனர். 10,000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் குளத்தில் மெழுகுவர்த்தி போல் எரிந்த காட்சி உண்மையிலேயே பிரமாண்டமானது. கோஸ்குய் இடைவிடாமல் ஒலித்தது. மேலும் பல பயங்கரமான தீய பேய்கள் அருகில் அலறின. அத்தகைய காட்சியுடன் அது உண்மையிலேயே நரகத்தில் ஒரு பார்வை போல் உணர்ந்தேன். இருண்ட குளம் மிகப்பெரியதாக இருந்தது. அதைச் சுற்றி சில மனித விவசாயிகள் நின்று கொண்டிருந்தனர். இந்த மனித உழவர்களில் கணிசமான சாகுபடி அடித்தளம் இருந்தது. சில தோற்றம் கடல் சாம்ராஜ்யத்தின் 10வது அடுக்கு உச்சியில் மற்றும் ஷேப்பர்கள் உட்பட. இவை சில முக்கிய உள்ளூர் பிரிவுகளின் அதிகார மையங்களாக இருந்தன. சிறிது நேரம் கழித்து குளத்தை சுற்றி மக்கள் எண்ணிக்கை அதிகரித்தது. மக்கள் புதிய கைதிகளை குளத்திற்கு அழைத்து வந்தனர். பின்னர் தீய பேய்கள் பாய்ந்து வினோதமான தெய்வீக திறன்களை பயன்படுத்துகின்றன. மேலும் வாழும் மனிதர்களை மெழுகுவர்த்திகளாக மாற்றும். அதை பார்த்த லுவோலியின் கண்கள் கலங்கின. இது மிகவும் கொடுமையானது. நான் ஒரு தெய்வீக பாலம் சாம்ராஜ்யத்தின் அதிகார மையமாக இருந்தால் நான் என் வாளை காட்டி 10,000 பேய் மேடுகளில் உள்ள அனைத்து பேய்களையும் கொல்ல விரும்புகிறேன். ஆனால் அந்த பலம் இப்போது என்னிடம் இல்லை. ஏயுன் குளத்தை அலட்சியமாக பார்த்தார். அவரது முகம் உணர்ச்சியற்றது. உண்மை கடவுளுக்கு கீழே எல்லா உயிர்களும் எறும்புகளை போன்றது. எனவே அவருக்கு ஒரு அவுன்ஸ் அனுதாபமும் இல்லை. அவரது பார்வையில் அது பெரிய எறும்புகள் சிறியவற்றை கொடுமைப்படுத்துவதாக இருந்தது. ஏய் சிறுமி. லுவோலிக்கு வெகு தொலைவில் நின்று கொண்டிருந்த ஒரு நடுத்தர வயது மனிதன் அவளையும் ஏயுனையும் குளிர்ச்சியாக பார்த்தான். நீ கொஞ்ச நாளாக இங்கே இருக்கிறாய். ஏன் உன் நகர்வை செய்யவில்லை? என்னால் பார்க்க முடியாதா? மிகவும் முரட்டுத்தனமாக பேசிய நடுத்தர வயது மனிதரை லுவோலி எரிச்சலுடன் முறைத்தார். இந்த நடுத்தர வயது மனிதர் ஷேப்பிங் காட் ரியல் முதல் நிலையில் ஈர்க்கக்கூடிய சாகுபடி தளத்தை கொண்டிருந்தார். லுவோலி அவர்களின் உடையை கவனித்து அவர்கள் அருகிலுள்ள இரத்த அங்கி பிரிவைச் சேர்ந்தவர்கள் என்று யூகித்தார். பண்டைய நிலவு நாட்டில் இரத்த அங்கி பிரிவு மிகவும் சக்தி வாய்ந்தது. சக்தி தரவரிசைகளின் அடிப்படையில் அவர்கள் முதல் 10க்குள் வைக்கப்படலாம். என்ன ஒரு கூர்மையான நாக்கு கொண்ட சிறுமி. சண்டையை எடுக்க விரும்புகிறோமா? நடுத்தர வயது நபர் லுவோலியை மேலும் கீழும் பார்த்தார். அழகான இளம்பெண்ணை அறிமுகமில்லாதவராக கண்டார். இருப்பினும் அத்தகைய இளம்பெண் இவ்வளவு சக்திவாய்ந்த சாகுபடி தளத்தை வைத்திருப்பதையும் பேரரசர் நிலை அங்கியை அணிந்திருப்பதையும் பார்த்தார். இது யாருடைய வாரிசு? எந்த சக்தியிலிருந்து? அவர் தனது எதிரியை நன்கு புரிந்து கொள்ளும் வரை அவர் எளிதில் மோதலில் ஈடுபட மாட்டார். இருவருக்குமிடையில் ஏற்பட்ட சிறு மோதல் சுற்றியிருந்தவர்களின் கவனத்தை ஈர்த்தது.
லுவோலி குளத்தின் அருகே நின்று அசையாமல் இருப்பதையும் யாரையும் அதற்குள் அனுப்பாமல் இருப்பதையும் அனைவரும் கவனித்தனர். இதனால் அனைவரும் பதற்றமடைந்தனர். இங்கே கேள் பெண்ணே, இது நீங்கள் வால்ட் செய்யக்கூடிய இடம் அல்ல. நீங்கள் ஒரு வான விளக்கை ஏற்றி வைக்கவில்லை என்றால் இந்த பார்வையாளர்கள் உங்களை காப்பாற்றுவார்களா என்பது எனக்கு சந்தேகம். அது சரி, வான விளக்கை ஏற்றிச் செல்லுங்கள் இளம் பெண்ணே, அல்லது யாராலும் உன்னை காப்பாற்ற முடியாது. ஒன்றன்பின் ஒன்றாக மக்கள் அவளை கண்டித்தனர். அவர்களின் வெளிப்பாடுகள் தீவிரமானது. அருகில் இருந்த அந்த சக்தி வாய்ந்த தீய பேய்கள் காற்றில் சுழன்று சிலிர்க்க வைக்கும் சிரிப்பை உமிழ்ந்தன. இந்த தீய பேய்கள் ஏற்கனவே ஆவி ஞானத்தை வளர்த்திருந்தன, வழக்கமான மனிதர்களிடமிருந்து வேறுபடவில்லை. இருப்பினும் சில அறியப்படாத காரணங்களுக்காக அவர்கள் வானவிளக்கு வெளிச்சத்தின் போது மனிதர்களுடன் பேசவில்லை அல்லது தொடர்பு கொள்ளவில்லை. அனைவராலும் குற்றம் சாட்டப்பட்டதால் லுவோலியின் முகம் குளிர்ந்தது. அவளுடன் மூதாதையர் இருந்தபோதிலும் அவள் பயப்படவில்லை என்றாலும் சரமாரியான விமர்சனங்கள் அவளை இன்னும் அமைதிப்படுத்தவில்லை. ஏ யுன் கவனித்தார். அவர் நிதானமாக லுவோலியின் தோளை தட்டி, அது உண்மையாக வந்தால் நான் ஒரு வான விளக்காக பணியாற்ற முடியும் என்று மெதுவாக கிசுகிசுத்தார். அது எப்படி சாத்தியம்? மூதாதையரே, நீங்கள் உன்னத அந்தஸ்தில் உள்ளவர். நீங்கள் எப்படி ஒரு வானவிளக்கு ஆனீர்கள்? லுவோலி அதிர்ச்சியில் கிட்டத்தட்ட மயக்கமடைந்தார். மூதாதையர் உண்மையான கடவுள் மண்டலத்தில் இருக்கிறார். அவர் உண்மையிலேயே என்னை காப்பாற்ற ஒரு ஸ்கை லாண்டர்னாக மாறினால் நான் டிராகன் கடவுள் பிரிவின் மிகப்பெரிய பாவி ஆகிவிடுவேன். பரவாயில்லை, அவர்களை அமைதிப்படுத்தத்தான் என்று ஏ யுன் அலட்சியமாகச் சொன்னான். அவன் உதடுகளில் லேசான புன்னகை விளையாடியது. இந்த இடம் வான விளக்குகளை ஏற்றுவதற்கு மட்டுமல்ல, குளத்தின் அடியில் 1 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு பழமையான கருப்பு சவப்பெட்டி இருந்தது. அங்கே ஒரு உயர்தரம் வாய்ந்த தீய பேய் உறங்கியது, நிரந்தரமாக உறங்கிக் கொண்டிருந்தது. ஏ யுனின் பார்வை நித்தியத்தில் துளைத்தது. பல்லாயிரக்கணக்கான மக்களின் ஆன்மா சாரத்தையும் இரத்தத்தையும் உள்வாங்கிக் கொண்டாலும் இன்னும் விழிக்க முடியவில்லை என்பது ஒரு பேய் என்பதை அவர் இயல்பாகவே உணர்ந்தார். அப்படி இருந்ததால் இந்த சிறிய பேய்க்கு ஒரு வரம் கொடுக்க அவர் கவலைப்பட மாட்டார். இந்த நேரத்தில் அதை எழுப்ப அனுமதித்தார். பின்னர் அவர் பழைய மதிப்பெண்களை சரியாக கொண்டு வரலாம். அவரது டிராகன் கடவுள் பிரிவை புண்படுத்த துணிந்தவர்கள் ஏ யுன் அவர்கள் ஏன் இறந்துவிட்டார்கள் என்பதை சரியாக புரிந்துகொள்வார்கள். லூயோலிக்கு ஏ யுனின் எண்ணங்களை பற்றி எதுவும் தெரியாது. ஆனால் மூதாதையர் மிகவும் அசைக்க முடியாததை பார்த்து அவள் கவலைப்பட்டாலும் அவனுடைய நோக்கங்களை மீட்டத் துணியவில்லை. அடடா அடடா! அவர்களின் தலைக்கு மேலே வடிவமைக்கும் கடவுள் சாம்ராஜ்யத்தின் தீய பேய்கள் அவற்றின் கோரை பற்களையும் நகங்களையும் காட்டி இடைவிடாமல் ஒரு விசித்திரமான முறையில் கர்ஜித்தன. இது லுவோலியை பயமுறுத்துவதற்கான சக்தியை காட்டுவது போல் தோன்றியது. இதை பார்த்து அங்கிருந்தவர்கள் அலறினர்.